ஜனகன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இன்றைக்கு எங்க பாருங்க இந்த பைக் எங்க இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா தமிழ் ப்ரோட கடைக்கு தான் வந்திருக்கிறோம். சரியா, என் மகனுக்கு சோட்ஸ் எடுக்கணுமான்னு சொல்லிட்டேன். நம்ம தமிழ் ப்ரோன்னு கடையில் நல்ல சோட்ஸ் எல்லாம் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாமெண்டு அவர் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். வாங்க போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல் பார்க்குறீங்கன்னு அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க போகலாம், வாங்க போகலாம். வீடியோ எடுக்கலாமா? எங்க அவர் இல்லையா தம்பி? போயிட்டாரா? செருப்போட வரலாமா கழட்டணுமா? கழட்டும். ஃபைனலா தமிழ் ப்ரோட கடைக்கு வந்தாச்சு. வாங்க வாங்க பார்க்கலாம். லேடிஸுக்கு இல்ல, ஜென்ஸுக்கு தான். நீங்க நினைக்கல நீங்க ஏன்டி இங்க வந்திருக்கான்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது நண்பர்களே. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு இல்ல, என் மகனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தான் பாப்பா பண்ணி வந்திருக்கேன். சரியா, இங்க பாருங்களேன், டிஷர்ட் எல்லாம் இருக்கு. தமிழ் ப்ரோஸ். இந்த இதுல அடிச்சிருக்கு ஸ்டிக்கர்ல. டிஷர்ட் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஷோர்ட்ஸ் தானே கேட்ட, நீங்க வாங்க ஷோர்ட்ஸ் பாப்போம். வாங்க. எது இதெல்லாம் வேணாம், வாங்க. இதெல்லாம் பிறகு வாங்குவோம். தேவையில்லாத வேலை இந்த மகன் பாப்பான் நண்பர்களே, தேவையான வேலை பார்க்க மாட்டான். ஷூ எல்லாம் இருக்கு, வாங்க. இவருக்கு ஷோர்ட்ஸ் காட்டுறீங்களா? வாங்க. என் மகனுக்கு இவருக்கும் அவருக்கும் காட்டுங்க, ரெண்டு பேர். இந்த நல்ல டெனிம் மாதிரி இப்படி. இப்படி அது பாக்கெட் ஒரு மாதிரி இருக்குது. என்ன இடுப்பு சைஸ் பாக்குறீங்களா? பார்த்தா அவருக்கும் காட்டுங்க. கொண்டு இவருக்கும் பாத்தீங்களா? பார்த்தோன்னே சொல்லிட்டாரு அப்படியே. எப்படி அந்த அவர் போட்டிருக்க மாதிரி இருக்கா இவருக்கு? அப்படி இல்ல, அதுக்கு நீங்க அங்க கொழும்புக்கு ஃபேஷன் பேக்குக்கு தான் போகணும். சரியா, இங்க வந்துட்டு அதெல்லாம் கேட்க கூடாது. ஓகே இருங்க, பிட்டோன் பாப்போம் என்ன. சரி, எது அப்ப பாருங்க. போட மாட்டாரு என்ன? ஓகே, இவர் கொஞ்சம் இப்படி நீளமா தான் போடுவார். என்ன வேணும் எனக்கு? கண்ணாடி வேண்டித்தானே எனக்கு தரணும். சரியா, நாளைக்கு ஒரு இடத்த போறோம், அப்பா அம்மாவுக்கு தரணும். ஓகேயா? பாப்போம், வெளியே பாப்போம். இது எவ்வளவு ஐயா? 800. பரவாயில்ல, ஜூடுங்க இப்படிங்க. ஏலின் எடுக்கிறீங்களா வீடியோ? எடுபடுதா? ஓகே, நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? அப்ப நான் படிவு இல்லையா ஜூட்? ஆனா உங்களை எல்லாம் இருட்டா தெரியும், தெரியல. ஏன் சொல்லுங்க நண்பர்களே, நான் கண்ணாடி போட்டிருக்கேன், அதனாலதான். ஜெயிலுக்கு எது வேணுமா? இந்தாங்க பாருங்க, ஜெயிலுக்கு போடுவோம். ஜெயிலு தான் கண்ணாடி கேக்குறா. வா, ஓகே, வாங்கி தரேன். நோம்பாரு பாருங்க, அம்மாக்கு தாரீங்களா? அந்த ஸ்டிக்கரையும் விழுத்தியாச்சு. ஐ லைக் இட். அப்படி போட்டு தான் போடணும் ஸ்டிக்கரை. எலி பாப்போம். வாவ், பார்த்துட்டு வரேன். பாப்போம். வாவ், சூப்பரா இருக்கு. எங்க திரும்புங்க பின்னால. நல்லா இருக்கு என்ன? இப்படி தூக்குங்க, அப்பா சொல்ற மாதிரி. அப்படி இப்படி. ஓகே ஓகே ஓகே, எடுங்க. இங்க பாருங்க, கண்ணாடிய தலையில வைக்கிறதும் பாப்போம். சரி, வந்துட்டோம் தமிழ் ப்ரோட கடைக்கு. பாருங்க, இந்த ஹாய் சொல்லுங்க. ஹாய், வணக்கம் வணக்கம்.
25 வருஷமா அங்கதான் இருக்கிறேன். இப்ப நான் வந்தேன். நான் ஒரு என் தொட்டம்மாளுக்கு தலை தொட்ட ஃபங்க்ஷன் வந்து வந்தேன். நான் அப்ப வேற என் மகன் உங்களோட கடை பார்க்கணுமா, அம்மா தமிழோட கடையில நிறைய டிசைன் காட்டினா ஒருக்கா வாங்க வாங்கன்னு சரி வாண்டு இழுத்து கொண்டு வந்துட்டேன். ஓ அந்த அவரோட அப்பா எடுக்கிறார், மகள் எடுக்கிறேன், எனக்கு கொழும்புலயும் போடுங்க ஒரு பிரான்ச். நீங்க திருவண்ணாமலையில ஓபன் பண்றீங்க, அந்த கொழும்புலயும் போடணும். கண்டிப்பா போடுங்க, அங்கேயும் எதிர்பார்க்கிறோம் நாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு, டிசைன் எல்லாம் நல்லா இருக்கு. இவருக்கு எடுத்திருக்காங்க, அவ கண்ணாடியே கலட்டுறாவே இல்லை. ஓகே நண்பர்களே, வந்தாச்சு, வாங்கியாச்சு, என் மகன் ஆசையை நிறைவேற்றியாச்சு, தமிழ் ப்ரோவை காட்டியாச்சு. ஓகே நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கடையை தேடி வந்திருக்கீங்க. ஓகே ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்களை கடையை என் மகன் பார்க்கணும், வர வர போன் பார்க்க கூட அம்மா சாட்சி போயிடும். நான் தமிழ் ப்ரோவை வீடியோ வச்சு வந்து காட்டியாச்சு. ரொம்ப நன்றி. விலையெல்லாம் நல்ல கணக்கா இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்கு. நீங்களும் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா? சங்கானையில இருக்கு, என்ன சங்கானை டக்குன்னு வந்துடலாம், பெருசா தூரம் இல்ல. வாங்க வந்து பாருங்க, சூப்பர் கலெக்ஷன் எல்லாம் இருக்கு. 1000ல இருந்து இருக்கு பாருங்க, நல்ல சூப்பர் டிஷர்ட். நீங்க 1000 மெட்டீரியல் நார்மல் அன்னைக்கெல்லாம் இல்ல, நல்ல மெட்டீரியல் இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க. லொகேஷன் நாங்க உங்களுக்கு போடுறோமா? ஓகே பாய் பாய். சந்தோஷம், போயிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா ஃபைனலா தமிழ் ப்ரோட கடையை பார்த்துட்டோம். நாங்க பார்த்துட்டோம். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு, இடம் நல்ல செழிப்பா இருக்கு. பாத்தீங்களா? இதெல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு, இடம் பார்க்கவே ஆசையா இருக்கு. எங்க பாருங்க. ஓ இது கிணறு. பார்த்துருவோமா? வாங்க, பாய் பாய். பார்த்து ஓகே ஓகே, பாய் பாய். வாங்க ஜனன், இங்க பாருங்க கிணறு இருக்கு தம்பி. என்னவா? வாங்க பாப்போம் கிணறு. பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு இடம். ஓ இங்க பாத்தீங்களா? இது கிணறு, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுற கிணறு. பாத்தீங்களா? ஓ வாங்க. ஓகே பாய். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பாத்தீங்களா? அவர் உழுது கொண்டு இருக்கிறார். கொக்கு நிக்குதுங்க, கொக்கு. பாத்தீங்களா? அது உழுவுறது டிராக்டரால. சூப்பரா இருக்கு, கொக்கெல்லாம் நிக்குது. பாத்தீங்களா நண்பர்களே? என்னம்மா போமா? ஓகே அண்ணா வரட்டும். தங்கச்சிங்க என்ன தங்கச்சி பாருங்க, அவன் அண்ணா வாங்குவான், காட்டுங்க அவ. அண்ணா வாங்க, அண்ணா வாங்க. விடுங்க, இங்கே வாரா. பாத்துட்டு வாங்க. ஓகே வாங்க போ. ஓகே வாங்க வாங்க. பாத்தீங்களா எங்கட பிள்ளையாரப்பாவை? இதான் மருதடி பிள்ளையார் கோயில், மானிப்பாயில இருக்கு. நாங்க முதல்ல இருக்க இது கட்டி கொண்டு இருந்தவே, இந்த தம்பிக்கு 2 வயசு. இப்ப பாருங்க எல்லாம் கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு போல. பாத்தீங்க நண்பர்களே, இதுதான் மானிப்பாய் மருதடி பிள்ளையார் கோயில். பாத்தீங்களா எப்படி இருக்கு? ஓம் கணபதி. ஓகே பார்த்தாச்சா?
உங்களுக்கு காட்டியிருக்கேன். இங்கால பாருங்க ஒரு வேத கோயில் ஒன்று இருக்குது. அமெரிக்கன் இலங்கை மிஷன் திருச்சபை மானிப்பாய். பழைய காலத்து கோயில் மாதிரி இருக்கேன். 1831 ஆண்டு அப்ப கட்டினதா? ஓ பாத்தீங்களா? 1831. அம்மா சாமி, 1990 இல்ல 1800. பாத்தீங்களா? இங்க பாருங்க நண்பர்களே, இதுலயே சவுக்கு மரம் நிக்குது. இங்க பாருங்க சவுக்கு மரம். பாத்தீங்களா? அப்படியே இது மருதடி பிள்ளையார் கோயில். ஓகே, பாத்துட்டீங்களா? வாங்க போலாம். நாய்க்குட்டிகள் பாத்தீங்களா? சாப்பாடு போடுறேன்னா நான் இங்கெல்லாம் வரணும். நிறைய பேர் இருக்கணும். ஓகே பாய் நண்பர்களே. இந்த ஒழுங்கேக்க நான் முதல்ல இருந்து நான் ஒரு 2 வருஷம் இந்தால போய் திரும்பினோன்னு ஜூட் இதுக்கான இருந்தாங்க. இங்கே இருந்தாங்க. இதுக்கெல்லாம் இருந்தாங்க. இதானே என்ன சந்தை இருக்கு, அந்த அங்கால சந்தை இருக்கு. ஓ, இதுக்குள்ள ஒரு வருஷம் என்னமோ இருந்தாங்க என்ன பாருங்க. இது பாருங்க மிலேனியம். அங்கேயும் இருக்கு மிலேனியம், இங்கேயும் இருக்கு மிலேனியம். நாங்க இப்ப எங்க போறோம்டா நண்பர்களே, மலையான் கபைக்கு வடை சாப்பிட போறோம். வாங்க, அந்த இருக்கு. பாப்பா டக்குன்னு வா. அந்த அதான்டா மாதிரி கட்டிக்கிட்டு போமா இருந்து சாப்பிடு போவோம். எங்க இருக்கலாம்? விலப்பட்டிய உளுந்து வடை 1 2 3 4 கொண்டாங்க. பாருங்க அவரு. டீம் போறோங்க. அது வேற எங்களுக்கு வந்துச்சு நண்பருக்கு. இங்க பாருங்க, எந்த பாங்க அப்படி என்ன இருக்கு இங்கயா? அவரை பா உனக்கு கொண்டு காட்டு 2 குட்டி இருந்தாச்சு. விருதுல பேர் இங்க எந்த பேர் இங்க பழசுக்கு தான் தம்பி எப்பவுமே மவுசு கூட. பாருங்க என்ன வடை விருப்பம் வாங்குறது. ஓகே, அவள் காணோனும் கத்து வாழுப்ப இல வந்துட்டு நண்பர்களே. வடைய காண இல்லை. பாருங்க நண்பர்களே, இதான் மலையாங்கவே வடை. இங்க பாருங்க சம்பளம். இப்படி சம்பளம் கொடுத்துருக்கு, வடையும் கொடுத்துருக்கு. என்றாலும் இதை விட 400 ரூபா நல்லா இருக்கும். எது பிடிச்சிருக்கும் உங்களுக்கு? 400 ரூபா நல்லா இருக்கா? பரவாயில்ல நல்லாக்கா. இருபத்தாங்க எப்படி இருக்கு? இவன்தான் சொன்னவன் நம்மள அப்படி என்ன இருக்கு பாக்கலாம்னு வந்தவன். வராது. டீ இருக்கா தம்பி? டீயோ 3 டீ. மசாலா டீயா? நான் கண்டவளை குடிச்சுட்டேன். சூடத்துல அடிவான் சம்பள வாயில வச்சு உரைக்குது. அந்த தம்பி தண்ணி போத்தல் இருக்கா சின்ன ஒன்று தாரீங்களா? கூலி இல்லாம நார்மல். இதே வர சுட சுட
இப்படி ஆத்தி குடிக்கலாம். சூப்பரா இருக்கு. ஆஹா, டீ தான் ஐயா, வேற லெவல். உண்மையா நல்லா இருக்கு யூட்டி, பொய்க்கிறீங்க, சூப்பரா இருக்கு. அப்படிங்களா? எங்க எங்க கேம்பஸ் இல்லையா? ஏரியா. உங்க சொந்த இடம் எது? கொழும்பு. காம கொழும்பு காம கோயில் குருநாங்க. டீ ஒன்று தாங்க எனக்கு, டீ ஒன்று. ஓகே, சிங்களம் அவர். மலையான் கபையில் சூப்பராக இருக்கு நண்பர்களே. டீ வேறு லெவலாக இருக்கும், வடையும் நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு நான் சுருவ தான் நல்லா பிடிக்கும். சூட்டுக்கு இந்த ஹேண்டில் சொல்லிட்டு வாங்க. பிடிச்சிருக்கா? இவர் பாப்பம் பாப்பம்னு 2 வடை சாப்பிட்டு இவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நாங்கள் டீயும் பிடிச்சிட்டோம். செம்மையாக இருக்கு, சூப்பர் டேஸ்டாக இருக்கு. இந்த தம்பி தான் எங்களை கவனிச்சார் எல்லாமே. ஹாய் சொல்லுங்க. ஹாய், நல்லா கவனிச்சார். உங்களுக்கு சூப்பராக இருக்கு. ஓகே, பாய்.